கவனிமா 5th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் மைனஸ் இசட் இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன, இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸில் உள்ள வேல்யூஸும் இந்த மேட்ரிக்ஸில் உள்ள வேல்யூஸும் முதல்ல டேரெக்டாக நான் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ ஆட் பண்ணி எழுதும்போது எக்ஸு இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் எக்ஸு இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒய்யா ரெண்டையும் ஆட் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்தது இதையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இசட் ப்ளஸ் 3, இங்கே ஒரு 3 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 4 8 16 அப்படின்னு இருக்குமா. இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 அப்படியே தான் இருக்கும். இங்கே இந்த 3 ஆட் பண்ணிடலாம் பாருங்களேன், இசட் ப்ளஸ் 6ன்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 4 8 16. இப்போ நம்ம சிங்கிளாக வேரியபிள் எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்போ அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்குது, இங்கேயும் ஒய் இசட்னு 2 வேரியபிள் இருக்குது, இங்கே மட்டும்தான் சிங்கிளாக இசட் அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். அப்போ A13 டேர்மை ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ A13 டேர்மை ஈக்குவல் பண்ணோன்னா A13 டேர்ம் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16 அப்படின்னு இருக்குது. அப்போ இசட்டோட வேல்யூ வேணும்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் 6 ஆப்போசிட் சைட் போகிறப்போ -6, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமா 10. ஸோ இசட்டோட வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இல்லை. இப்போ இசட்டோட வேல்யூவை யூஸ் பண்ணி தான் இன்னொன்று கண்டுபிடிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இசட்டோட வேல்யூவே இல்லை, அப்போ இதை டேரெக்டாக எடுத்துக்க முடியாது, செகண்ட் ஒன் இதை தான் எடுத்துக்க முடியும். அப்போ A12 எடுத்துக்கிறேன். A12ல் என்ன இருக்குது, y மைனஸ் இசட் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே 8 இருக்குது, அப்போ 8 எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த இசட்டுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 10 யூஸ் பண்ண போகிறேன். அப்போ y மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 10 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே என்ன இருக்குது, -10 இருக்குது, ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி பெரியதோட சைன் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸில் தான் ஆன்சர் எழுதணும். அப்போது -10லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -6 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வந்துடுமா. இப்போ -6 ஆப்போசிட் சைட் போகிறப்ப என்ன ஆகிடும், +6 ஆகிடுமா. அப்போ y ஈக்குவல் டு 8 + 6, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 14. அப்போ ஒய்யோட வேல்யூ 14ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இசட்டு ஒய் ரெண்டும் ஃபைன் பண்ணியாச்சு. நம்ம இந்த அடுத்தது என்ன மட்டும்தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது, எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ எக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஒனில் தான் இருக்குது. அப்போ A11 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 4க்கு தான் ஈக்குவல் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸோட வேல்யூ எனக்கு தெரியாது, ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஒய்யோட வேல்யூ நான் 14ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அப்போது 14 இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 14 இங்கே யூஸ் பண்ணிட்டேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 14 ஆப்போசிட் சைட் போகிறப்போ -14, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது -10ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ எனக்கு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு, -10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ y z இஸ் ஈக்குவல் டு -10, -14, 10 அவ்வளோதான். ஓகேவாம்மா.